எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம மாற்றம் செய்தாலே பிரச்சனைக்கு தீர்வாகும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய வாஸ்து செடியும் ஒரு நல்ல தீர்வை அளிக்குங்க. உங்கள் வீட்டில் எந்தெந்த செடிகளை நீங்கள் வைத்து வளர்க்கலாம், எந்தெந்த செடிகள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தெரியணுமாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாஸ்து சாஸ்திரத்தின்படி தான் நம்ம வீட்டில் கட்டியிருப்போங்க. அதே போல் நாம் வைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லைங்க, வீட்டில் நம்ம வாஸ்துவின் செடிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குதாங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி நீங்கள் சில செடியோ மரங்களோ நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாங்க. வீட்டை சுற்றிடுமோ இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் நாம் வைக்கக்கூடிய பசுமையான மரங்கள் இருக்குது இல்லைங்க, இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு நிதி நிலைமைக்கு காரணமாக இருக்குதுன்னே சொல்லலாங்க. சில குறிப்பிட்ட செடிகளை நீங்கள் வீட்டுக்கு உள்ளேயோ வெளியில நட்டு வைத்து வளர்ப்பது பார்த்திங்கன்னா தூய்மையான காற்று கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க, பலவிதமான நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த செடியை நம்முடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்குதாங்க. எந்தெந்த செடிகளை நீங்கள் வீட்டில் வைத்தீங்கன்னா நம்முடைய பிரச்சனை தீரும், நன்மைகள் அதிகம் நடைபெறும் தெரிஞ்சுக்கணுமாங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா சில செடிகளை வீட்டில் வைப்பதன் மூலம் உங்களுக்கான அமைதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமான சூழலை ஏற்படுத்தி தருவாங்க. சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதால் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கணும் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக வீட்டுக்குள்ளே வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளாக பார்த்திங்கன்னா நேரையடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றலை வீட்டுல நிறைத்திருக்க செய்தாங்க. இந்த செடிகள் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளிடுத்து வீட்டில் இருப்பவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுவதை குறைத்திடுதுங்க, சுற்றுச்சூழலையும் சுத்தப்படுத்துதாங்க, வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாகவும் அமைந்தாங்க. அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளத்தையுமே மகிழ்ச்சி தரக்கூடிய வாஸ்து செடிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடி தாங்க துளசி செடி. மிகவும் புனிதமானதாகவும் ஆற்றல் மிகுந்த செடியாகவும் இருக்குதுங்க. அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் சொல்லலாம். இதே வீட்டில் நீங்கள் வளர்ப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி, தெய்வீக தன்மையும் அதிகரித்திடுங்க. துளசி செடிக்கு பார்த்தீங்கன்னா கொசுக்களை அண்ட விடாதாங்க, காற்றை சுத்தப்படுத்த உதவியாக இருக்குங்க, மருத்துவ குணம் மிகுந்ததாக இருப்பதால் இந்த செடியை நீங்கள் வளர்ப்பது மிகவும் சுலபம்தான். துளசி எங்கே வைத்தாலும் கூட சூரிய ஒளி ஈர்த்து கொள்ளும் தன்மை இருக்குதுங்க. ஜன்னல், பால்கனின்னு வீட்டினுடைய முன்புறம் பின்புறம் எங்கு வேண்டுமானாலும் இந்த செடியை நீங்கள் வைத்து வளர்ப்பது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் மகாலட்சுமிக்கு விருப்பமாக இருப்பதால் வீட்டில் செல்வ வளம் நிலைத்திருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாஸ்து செடியில் இரண்டாவதாக எந்த செடி பார்த்தீங்கன்னா வாஸ்து மற்றும் ஃபேன்ஸு எனக்கூடிய சீன சாஸ்திரா ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடைய ஒரு செடினா இந்த மூங்கல் செடிங்க. மூங்கல் செடி பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க. பொதுவாகவே நீங்கள் மூங்கல் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக வளர்க்குறீங்க. இது வைக்கக்கூடிய எண்ணிக்கை ஏற்ற பலன்கள் உங்களுக்கு மாறுபடுங்க. 5 என்ற எண்ணிக்கையில் வைத்தீங்கன்னா செல்வமும் பெருகுங்க. 6 வைத்து வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க. 7 வைத்து வளர்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தையும், 21 எண்ணிக்கையில் வளர்ப்பதன் மூலம் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பெறுவீங்க. அதிர்ஷ்டத்தை தருவதோடு காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை சுத்தப்படுத்த இந்த மூங்கல் செடி உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடி தாங்க. இதன் நிலையினுடைய வட்ட வடிவமாக இருப்பதால் நாணயங்கள் போல உங்களுக்கு தோற்றம் அளிக்குங்க. பொதுவாக நுனிப்பாக கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்கக்கூடிய செடிகள் வீட்டில் வைத்திங்கன்னா செல்வத்தை ஈர்த்தெடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த செடி பார்த்திங்கன்னா அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரப்பர் செடிக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடக்கூடிய தன்மை இருப்பதால் வீட்டில் உங்களுக்கு நிம்மதியான சூழலை உருவாக்கி தருங்க. அனைவருடைய வீடுகளும் தற்போது பார்க்கக்கூடிய ஒரு செடி தாங்க இந்த மணி பிளான்ட் செடி. இந்த செடி வளர்ப்பது ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. வீட்டில் நிதி நிலைமையை சரிவர
தெரிஞ்சுக்க இந்த செடி உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. நம்முடைய பணப்பிரச்சனையில் இருந்து வெளிவர செய்யக்கூடிய தன்மை கொண்டதுன்னு அனைவருக்கும் தெரிந்த ஒரே செடி மணி பிளான்ட் தாங்க. வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையுமே செல்வத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. இவை காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளை நீக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க. இதே வெற்றியை தரக்கூடியதாக இருப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாகவும் இருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லாவெண்டர் செடி தாங்க. இது நறுமணத்தை மட்டும் தருவதோடு இல்லைங்க, மருத்துவ குணம் நிறைந்தது இருப்பதாக வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த செடிங்க. இது உங்களுக்கான மன அமைதியை தரக்கூடியதாகவும் இருக்குதுங்க. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் செடி தாங்க. உலகம் முழுவதுமே மருந்தாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. யூக்கலிப்டஸில் எண்ணெயும் இலையும் வலிகளை குணப்படுத்தக்கூடிய பொருளாக பயன்படுத்துகிறோம். இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்ப்பதால் வீட்டில் அமைதியான சூழல் ஏற்படுங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்ய இந்த செடி உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாஸ்துவின்படி மஞ்சள் சாமந்தி பூ மலர்கள் நீங்கள் வீட்டில் வளர்ப்பது நம்பிக்கையும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கலாங்க. இந்த அதிர்ஷ்ட மலர்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்ல அதிர்வலையை ஏற்படுத்துவதோடு வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தடுக்குமாங்க. வீட்டினுடைய முன்வாசலுக்கு அருகில் நீங்கள் இந்த சாமந்தி பூச்செடியை நட்டு வளர்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் சாமந்தி பூச்செடிகளை வைத்து வளர்ப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவப்பு செம்பருத்தி பூதாங்க. விநாயகர் மற்றும் காளிக்கு மிகவும் ஏற்ற மலர்னே சொல்லலாம். தெய்வீகத்தன்மை கொண்ட பூவாக இருப்பதால் வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்க இந்த செடி உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. வாஸ்து செடியை தோட்டத்திலோ வீட்டுக்கு அருகிலோ சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல வைத்து வளர்த்திங்கன்னா வீட்டில் நிலையான தன்மையோ மகிழ்ச்சி நல்ல ஆற்றல்னு வாழ்வில் எப்போதும் நிறைந்திருக்க இந்த செடி உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. இந்தியாவில் மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளை வளர்ப்பது அதிர்ஷ்டமாக பார்ப்பாங்க. இது அதிர்ஷ்டத்தையுமே வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக பார்க்கப்படுதுங்க. வாஸ்துவின்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளில் ஒன்று தாங்க. பால்கனியில் இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் நீங்கள் எலுமிச்சை இல்லைன்னா ஆரஞ்சு மரத்தை நடுவது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த மரத்தில் காய்க்கக்கூடிய பழங்களை பொறுத்து உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகுன்னே சொல்லலாங்க. எலுமிச்சை மரத்தினுடைய நறுமணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்த உதவியாக இருக்குங்க. பால்கனியில் ஒரு எலுமிச்சை மரத்தை நீங்கள் நட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீமை ஏற்படாதுங்க. அனைத்து வகையான எதிர்மறை சக்திகளும் விலகி நேர்மறையான எண்ணங்கள் துவங்கிடுங்க. ஜெயின் செடி பார்த்தீங்கன்னா சிறிய வட்டமான இலையுடன் ஒரு அதிர்ஷ்ட தாவரமாக இந்த செடியை நம்ம பார்க்கலாங்க. ஃபெங்ஷுயின் படி பார்த்தீங்கன்னா ஜெயின் செடி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையுமே சாதகமான நேர்மறை ஆற்றலை உருவாக்கி தருமா. வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர இந்த அதிர்ஷ்ட தாவரங்களை வீட்டில் வைத்து வளர்த்துவாங்க. ஜெயின் வளர்ச்சியும் மீளுருவாக்கமும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு அதிர்ஷ்ட தாவரத்தின் இலைகளுடைய வடிவமும் ஜெயின் கற்களோட ஒத்திருப்பதாக சொல்லப்படுதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த செடி தாங்க சோள செடிங்க, இல்லைன்னா பார்ச்சூன் செடின்னு கூட சொல்லுவான். இந்த செடியும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உட்புற தாவரங்களில் ஒன்றாக இருக்குதுங்க. சில ஆசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா சோள செடி அதிர்ஷ்டத்தின் சின்னமாக பார்க்குறாங்களா. வீட்டில் செடி மலர்ந்தல் செல்வம் அதிர்ஷ்டத்தை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சோள செடிகள் பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுதுங்க. காற்றை சுத்திகரிக்க உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. சோள செடிகளை பிரகாசமான மறைமுக ஒளியில கூட செழித்து வளரக்கூடியதாக இருக்குதுங்க. வீடுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தாவரங்கள்ல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாம்பு காற்றாலை தாங்க. இது நச்சுக்களை உறிஞ்சி காற்றில் இருக்கக்கூடிய ஒமாமங்களை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தி உங்களுக்கு மங்களகரமான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி தருதுங்க. இந்த அலை பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிலைகளில் நன்றாக வளருமாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோல்டன் போத்தஸ் தாங்க. இந்த செடி பனச்செடின்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. ஃபெங்ஷுயின் படி இந்த செடி பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு செல்வத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு புனிதமான தாவரங்களாக இதுவும் ஒன்றுங்க. மேலும் இது பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலையும் பதட்ட நிலைகளை குறைப்பதில் இது உங்களுக்கு ஒரு நல்ல பயனை அளிக்குங்க. இந்த செடிகளை நீங்கள் பால்கனியிலனா குளியலையில உட்புற பகுதியிலே கூட வைத்து வளர்க்கலாங்க. இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய எந்தெந்த செடிகள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரியான செடிகளை வைத்து வளர்க்குறீங்க என்பதை கூட நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நண்பர்களே. இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.